Taste the Daily. சென்னை அம்பத்தூர் மேனாம்பேடு சாலையில் போதை ஆசாமிகள் நடந்து சென்ற நபர்கள் மீது கத்தியால் தாக்குதல் நடத்தியதில் 5 பேர் படுகாயமடைந்தனர். மேனாம்பேடு சாலையில் போதை ஆசாமிகள் 3 பேர் சேர்ந்து சாலையில் சென்று கொண்டிருந்த 3 நபர்கள் மற்றும் உணவகத்தில் நின்று கொண்டிருந்த 2 வடமாநில தொழிலாளர்கள் என 5 பேரை கத்தியால் சரமாரியாக வெட்டியுள்ளனர். இந்த தாக்குதலில் நவீன், அசான் மைதீன், தனசேகரன் மற்றும் வடமாநில தொழிலாளர்கள் 2 ஆகிய 5 பேர் படுகாயமடைந்த நிலையில் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதலில் ஈடுபட்ட மங்களபுரத்தை சேர்ந்த நித்திவேல், மண்ணூர்பேட்டையை சேர்ந்த லோகேஷ், அயப்பக்கம் பகுதியை சேர்ந்த மணிகண்டன் ஆகிய 3 பேர் பிடிபட்டனர். திறனற்ற திமுக ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் போதை ஆசாமிகளின் அராஜகம் அதிகரித்துள்ளதாகவும் இதனால் தங்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை கே நகரில் காவலர் மதுபோதையில் மரத்தில் ஏற முயன்ற போது கீழே விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செம்பியம் காவல் நிலையத்தில் சட்டம் ஒழுங்கு பிரிவில் காவலராக பணியாற்றி வந்த செல்வகுமரன் மதுபோதையில் கே நகரில் உள்ள தனது அண்ணன் வீட்டிற்கு சென்று ரகளையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. செல்வகுமரனின் அண்ணன் பெருமாள் மின்வாரி அலுவலகத்தில் பணியாற்றி வரும் நிலையில் அவரை ஒரு அறையில் பூட்டிவிட்டு மற்றொரு அறையில் இருந்த பொருட்களை செல்வகுமரன் அடித்து உடைத்துள்ளார். பின்னர் வீட்டின் பின் கதவு வழியாக அருகில் இருந்த மரத்தில் ஏற முயன்ற போது தவறி கீழே விழுந்து செல்வகுமரன் உயிரிழந்தார். மதுபோதையில் காவலர் ரகளையில் ஈடுபட்டதுடன் மரத்தில் ஏற முயன்று கீழே விழுந்து உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் விக்கிரவாண்டி இடையேயான தேசிய நெடுஞ்சாலை திறப்பதற்கு முன்பாகவே சேதமடைந்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் முதல் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வரை 4 வழிச்சாலையாக மாற்றுவதற்கான சாலை பணிகள் நிறைவடைந்துள்ளன. தற்போது சோதனை அடிப்படையில் வாகனங்கள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த மழை காரணமாக புதிய சாலையின் பக்கவாட்டு சுவர்கள் சரிந்தும் பல இடங்களில் சாலைகள் உள்வாங்கியும் விரிசல் விட்டும் காணப்படும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சாலை தரமாக உள்ளதா என ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் தாண்டப்பட்டியில் கரும்பு அரவை தொடங்கிய நிலையில் இயந்திர பழுது காரணமாக அரவை நிறுத்தப்பட்டதால் கரும்பு விவசாயிகள் கடும் அவதியடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த தாண்டப்பட்டி திருப்பத்தூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் கடந்த 19ஆம் தேதி கரும்பு அரவை துவங்கியது. இந்நிலையில் சுமார் 1000 டன் கரும்பு மட்டுமே அரவை நடந்த நிலையில் ஒரே நாளில் இயந்திர பழுது காரணமாக கரும்பு அரவை நிறுத்தப்பட்டது. இதன் காரணமாக பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான கரும்பு அரவை பால் உபயோகமின்றி வீணாய் போனதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இதனிடையே பல மணி நேரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லோடு லாரிகளை திடீரென வேலூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு செல்லுமாறு அதிகாரிகள் கூறியதால் விவசாயிகள் மேலும் வேதனையடைந்தனர். தமிழ்நாட்டில் தொடர் மழையினால் ஏற்பட்ட பயிர் சேதத்திற்கு அதிமுக ஆட்சியில் ஏக்கருக்கு 40,000 ரூபாய் வழங்கியது போல் ஸ்டாலினின் திமுக அரசும் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக விவசாயிகள் சங்க நிறுவனர் நாராயணசாமி நாயுடுவின் 40வது ஆண்டு நினைவு தினம் தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் பேருந்து நிலையம் பகுதியில் அனுசரிக்கப்பட்டது. அப்போது திருப்பத்தூர், வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்று நாராயணசாமி நாயுடுவின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக விவசாயிகள் சங்க மாநில பொதுச் செயலாளர் உதயகுமார், திமுக அரசு மழையினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வழங்கும் ஏக்கருக்கு 17,000 ரூபாய் இழப்பீடு போதாது என எதிர்ப்பு தெரிவித்தார். பயிர் சேதத்திற்கு வெறும் 17,000 ஹெக்டேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்ற ஆட்சி காலத்திலே ஒரு ஹெக்டேருக்கு 40,000 வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று பாண்டிச்சேரியில் கூடுதலாக விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது. தமிழ்நாட்டிலும் ஹெக்டேருக்கு 40,000 ரூபாய் விலை இது பயிர் சேதத்தினுடைய இழப்பீடு வழங்க வேண்டும்.